ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் ப்ரெட்டும் கார்ன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறேன். இது வந்து கொரியன் ரெசிபி தான். அதை நான் அப்படியே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காக நான் அதை வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே பார்த்திங்கன்னா பவுலில் மைதா ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் அது கூட ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணோன்னே அது கூட ப்ரெட் எடுத்துக்கோங்க. 2 ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட் எடுத்துகிட்டு 4 சைடுமே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த சைடும் பீட் பண்ணி 2 சைடுமே பீட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அது கூட என்ன பண்ணுங்கள், இங்கே ப்ரெட் கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுங்கள், ப்ரெட் கிராமில் போட்டு அதையும் 2 சைடுமே பீட் பண்ணிடுங்க. இப்போ நான் அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பீட் பண்ணி வச்சுருக்கதை இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தோடனே எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி செஞ்சது எல்லாமே அதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுருங்க. இங்கே நான் மறுபடியும் அடுப்பத்தை வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து பட்டர் போட்டிருக்கேன். இப்போ அது கூட என்ன பண்ணுங்கள், கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டென்ஸ் மில்க் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடயே பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொலன்னு வந்துடணும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. இங்கே ப்ரெட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்ணுங்கள், ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 சைஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கதை என்ன பண்ணுங்கள், அந்த நடுவில் கேப் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம 2 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த நடுவில் அந்த கேப்பில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கதை எடுத்து வச்சுருங்க. எடுத்து எல்லாத்துலேயுமே அதேமாதிரி வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.